என்னுடைய நம்பிக்கை கெட்டு போகாது. கர்த்தர் நிச்சயமாகவே என்னை பகைக்கிறவர்கள் கையிலிருந்து விடுவிப்பார். எனக்கு விரோதமாக இருக்கிறவர்கள் கையிலிருந்து என்னை தப்புவிப்பார். கர்த்தர் எனக்கு நீதி செய்வார். ஆமென். சரிட்டு ஒரு ஜெபம் பண்ணுறார். கடைசியாக ஒரு ஜெபம் பண்ணும்போது, எழுந்தருளும் கர்த்தாவே. இது மோசேக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது. மோசே கர்த்தாவே எழுந்தருளும், சத்துருக்கள் சிதறண்டு போவார்களாக, உம்மை பகைக்கிறவர்கள் உமக்கு விரோதமாய் ஓடி போவார்களா. நீ கர்த்தரோடு இருந்தால், நீ இந்த வார்த்தையை கர்த்தர் பட்சத்தில் நீங்கள் நின்று இந்த வார்த்தையை சொல்லும்போது, ஆமென், கர்த்தாவே எழுந்தருளும் சொல்லும்போது உனக்காக கர்த்தர் எழுந்தருளுவார். கர்த்தாவே நீதி செய்யும் சொல்லும்போது கர்த்தர் உனக்காக நீதி செய்வார். கர்த்தாவே எழுந்தருளும், சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக, சிதறுண்டு போவார்களாக, உம்மை பகைக்கிறவர்கள் உமக்கு விரோதமாக உம்மை பகைக்கிறவர்கள் ஓடி போவார்களாக சொல்கிறாரு. 20ஆம் வசனம், அப்பா ஜாதிகள் தாங்கள் மனுஷங்க தான் அறியும்படிக்கு அவர்களுக்கு பயம் உண்டாக்கும் ஆண்டவரே. ஆண்டவர் இப்படியே விடாதீங்கப்பா. ஏதோ அவங்க நினச்சதெல்லாம் அவங்க சாதிக்கிறதுனால தங்களை ரொம்ப பெருசாக நினச்சிட்டு இருக்காங்கப்பா. தங்களை கடவுளுக்கு உமக்கு சமமாக நினைத்து கொண்டு யார் நாங்கள் செய்வதை தடுக்க முடியும் ஆமென் என்று சொல்லி கொண்டிருக்கிற அவர்களை அவர்கள் மனிதர்கள் தான் என்று உணரும்படிக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை செய்யும், அவர்களுக்கு பயம் உண்டாக்கும் ஆண்டவரே. இந்த ஜெபத்தை கர்த்தர் நிச்சயம் கேட்பார். நீங்கள் ஜெபத்தோடு கூட முழங்கால் படிட்டு இந்த வேத பகுதியில் வாசியுங்கள். மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி, தேவன் நம்மை வந்தடைய செய்தார், தம்மை என்றும் அதற்காக தந்தார். தேவன் நம்மை வந்தடைய செய்தார், தம்மை என்றும் அதற்காக தந்தார். அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் அடைக்கலம் கொடுத்திடுவார். அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் அடைக்கலம் கொடுத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிமனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி, ஆமென், நடமாடும் கொள்ளை நோயை கண்டு அஞ்சிடனே இருளிலே என்றும், நடமாடும் கொள்ளை நோயை கண்டு பயங்கரத்திற்கும் பறக்கும் அம்பிக்கும் பயந்திட ஜெயித்திடுவேன். பயங்கரத்திற்கும் பறக்கும் அம்பிக்கும் பயந்திட ஜெயித்திடுவேன். துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிமனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி. சங்கீதம் 9. அப்போ கர்த்தாவே முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்கள் எல்லாம் விவரிப்பேன். நம்ம ஜெபம் அப்படின்ன உடனேயே நாம் நினைக்கிறது என்னென்னா, நம்முடைய தேவைகளை ஆண்டவரிடத்தில் சொல்லுதல் அப்படின்னு தான் நம்ம பொதுவாக நினைக்கிறோம். ஜெபம் அப்படின்னா தேவைகளை ஆண்டவரிடத்தில் சொல்லுதல். ஆண்டவர் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்படின்னு. ஆனால் உண்மையிலே சொல்லப்போனால் நல்லவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொன்னாலே துதிக்கிறோங்கிறது தான் அது அர்த்தம். ஜெபம்னா அந்த எல்லாத்துக்குள்ள பொதுவான வார்த்தை ஜெபம். அது ஜெபத்துக்குள்ளே இருக்கிறதான முதல்ல இருக்கிறது துதி. அப்போ அதான் சொல்கிறாரு, முழு இருதயத்தோடு உம்மை துதிக்கிறேன். அது என்னத்தை சொல்லி துதிப்பீங்க? அவர் செய்கிற அதிசயங்கள். எங்கே உள்ள அதிசயங்கள்? ஆமாம், அந்த அதிசயங்கள் எல்லாம் சொல்லணுமா. இந்த இயற்கையில் காணப்படுற அதிசயங்கள், வாழ்க்கையில் நடந்த அதிசயங்கள், தேவன் செய்து வர்ற மகத்துவமான கிரியைகள். அப்புறம் 2வது சொல்கிறாரு துதிக்கிறது. 2வது களி கூறுதல் என்பதும் ஜெபந்தான். அன்று உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன். அப்போ நல்ல பாட்டு பாடுறோம் பார்த்தீங்களா, நல்ல பாட்டு பாடி சந்தோஷமாக பாட்டு பாடி அவருடைய மனமகிழ்ச்சியாக இருக்கிறது ஜெபம். நாம் உன்னதமானவரே உடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவோம், அப்படி பேர் பாடி மகிழ்வேன் அப்படின்னு பார்க்கணும். இது நம்ம செய்யும்போது, இப்படி நம்ம துதிக்கும் போதும் அவரை நாம் மகிமைப்படுத்தி பாடும்போதும் சத்துருக்கள் பின்னாக திரும்புவாங்க.
நம்முடைய சமூகத்தில் அவர்கள் இடருண்டு அழிந்து போவார்கள். ஆண்டவர் அதனால் அவர் நம்முடைய நியாயத்தையும் நம்முடைய வழக்கையும் தீர்ப்பார். நீதி உள்ள நியாயாதிபதி சிங்காசனத்தை வீற்றிருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் நீதி உள்ள நியாயாதிபதி. ஆண்டவர் நம்முடைய நாம நியாயாதிபதி அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கிறோம். நீதியுள்ள நியாயாதிபதி அதை நம்ம எப்பவும் மறந்துடக்கூடாது. இந்த அநீதி உள்ள நியாயாதிபதியை பற்றி ஒரு லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் நாம் சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணுங்கிறதுக்காக இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொல்கிறார். அப்போ சொல்லும்போதே அநீதி உள்ள நியாயாதிபதினு சொல்லிட்டு நம்ம அங்கே சொல்லாமல் விட்டப்பட்ட வார்த்தை என்னென்னா, நீதி உள்ள நியாயாதிபதியாய் தேவன் இருக்கிறார். இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலையும் பாபிலோனிய சிறையிருப்புக்கு பின்வந்ததான மக்களுடையதான எல்லாருடைய வாழ்க்கையிலையும் சங்கீதங்கள் அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையின் பயன்பாடாக இருந்திருக்கிறது. சங்கீத பாடத்தினுடைய அது ஒவ்வொரு அவங்க ஓய்வு நாள்லேயும் சங்கீதங்களை அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு அப்படின்னு வருது பார்த்தீங்களா. அதெல்லாம் இந்த மாதிரி சங்கீதங்களை பாட்டாக என்ன செஞ்சுருக்கிறாங்க. நீதி உள்ள நியாயாதிபதியே சிங்காசனம் பெற்றிருக்கிறார். அவர் என்ன செய்கிறாராம்? அவர் ஜாதிகளை கடிந்து கொள்வாரா? அவர் துன்மார்க்கரை அழிப்பாராம்? அவருடைய நாமத்தை என்றென்றைக்கும் இல்லாதபடி குலைத்து போடுவாரா? அதனால் சத்துருக்கள் என்றென்றைக்கும் பாழாக்கப்படுவார்கள். அவர் பட்டணங்கள் நிர்மூலமாக்குவார். அவளை பற்றிய நினைவும் அற்று போயிற்று. இதுதான் கர்த்தர் செய்கிற காரியம். இது நீங்கள் நினைக்கலாம், பாஸ்டர் நீங்கள் பாழாக்கப்பட்டாலும் இருக்குது, பாழாக்கப்படுவார்னு சொல்கிறீங்களே, நிர்மூலமாக்கினீர் அப்படின்னு இருக்குது, நிர்மூலம் ஆவார்கள்னு சொல்கிறேன், அப்புறம் நினைவு அற்று போயிற்று அப்படின்னு சொல்கிறோம். அப்போ என்னென்னா, இது பாடல், அதாவது கவிதை. இந்த கவிதையை நம்ம என்ன செய்யணும், நீங்கள் அதான் ஒவ்வொரு வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வேத பகுதியை வாசிக்கும் போதும் அது என்ன வேத பகுதின்னு தெரிஞ்சு அதற்கு தக்க மாதிரி நம்முடைய புரிதலும் அங்கே அமையுது. அந்த வார்த்தைகளை புரிந்து கொள்ளுது. இது ஒரு கவிதை நடையில் எழுதப்பட்டது. அப்போ கவிதையை விளக்கும்போது அந்த கவிதையில் அது கடந்த காலமும் இருக்கும், நிகழ்காலமும் இருக்கும், எதிர்காலமும் இருக்கும். பாழாக்கப்படுவார்கள்னு சொன்னாலும் சரிதான், நிர்மூலமாக்கப்படுவார்கள்னு சொல்கிறது தான். நினைவுகள் அற்று போயிற்று, அது முடிஞ்சு போன ஒன்று. அப்போ ஒரு ஆச்சரியமான இந்த விளக்கங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சரி, கர்த்தரோ என்றென்றைக்கும் வீற்றிருப்பார், முக்காலத்துக்கும் வீற்றிருப்பார். தம்முடைய சிங்காசனத்தை நியாய தீர்ப்புக்குன்னே ஏற்படுத்தி வச்சிருக்கார். அவருடைய சிங்காசனத்தில் நியாய தீர்ப்பு உண்டு. அப்போ நம்ம ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே எங்களுக்கு நியாயம் செய்யும்னு கேட்கறது ஒரு பெரிய ஒரு ஜெபம். ஆண்டவர் எங்களுக்கு நியாயம் செய்யும், எங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் பட்சத்திலிருந்து எங்களை விடுவியும் அப்படின்னு. ஏன்னா அவர் எப்படி நியாயம் செய்வாராம்? 8ஆம் வசனத்தில், பூ உலகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பாராம், சகல ஜனங்களுக்கும் செம்மையாக நீதி செய்வாராம். சொல்லுங்க, செம்மையாங்கிறாங்களே, என்ன அர்த்தம்னா 2 அர்த்தமும் இருக்குது. அதாவது குற்றமில்லாதவனுக்கு அவனுக்கும் சரியானதையும், தீமை செய்கிறவனுக்கும் சரியானதையும் ஆண்டவர் நீதி செய்வார். அதுக்கு அடுத்த வசனம் பாருங்கள், சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலாம். எப்போவுமே சிறுமைப்பட்டவனுக்காக வக்கீல்களே யாருக்கு அங்கே பெருமை, அதாவது பெருவாரியான மக்கள் சாதகமாக வக்கீல் வாதாடினாலும் நியாயாதிபதியாக வீற்றிருக்கிற கர்த்தரோ சிறுமைப்பட்டவர்களை குறித்து அக்கறை உள்ளவர். ஆமாம், அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு விரோதமாக பண பலமோ படைபலமோ ஆள் பலமோ உள்ளவர்களுக்கு விரோதமாக எதிர்த்து வந்தாலும், கர்த்தரிடத்தில் வரும்போது கர்த்தரிடத்தில் உனக்கு நீதி கிடைக்கும். ஸ்தோத்திரம். நம்ம நெருக்கப்படுற காலத்தில் நமக்கு அடைக்கலமும் அவர் தான், நமக்கு தஞ்சம் கொடுக்கிறவரும் அவர் தான். அடுத்த வார்த்தை, சிறுமைப்பட்டவர்களுக்கு இன்னொன்று என்ன செய்கிறாரா? தேடுகிறவர்களை அவர் கைவிடவே மாட்டார். நாம் இந்த உலகத்தின் நியாயாதிபதியை நம்முடைய இரட்சகராக கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தின் நியாயாதிபதியை நம்முடைய கர்த்தராக, நம்முடைய தகப்பனாக கொண்டிருக்கிறோம். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவருடைய நாமத்தை அறிந்தவர்கள் அவரை நம்பியிருப்பார். நீங்கள் அவரை முழுமையாக நம்பியிருக்கலாம். இன்றைக்கி உங்களுக்கு விரோதமாக வாதுகளோ, உங்களுக்கு விரோதமாக நியாயமோ, உங்களுக்கு விரோதமாக பஞ்சாயத்துகளோ, உங்களுக்கு விரோதமாக ஒரு வழக்குகளோ இருக்குமானால் நீங்கள் பயப்படாதீங்க. கர்த்தர் உங்கள் பட்சத்தில் நின்று உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். கர்த்தரே உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். அவரே அவர் நீதிபதியாக இருக்கிறதுனாலே அவர் உங்களுக்கு செம்மையானதை செய்வார். ஒரு பக்கம் ஒருவேளை உங்கள் பக்கம் தப்பு இருந்தால் அதையும் அவர் கடிந்து கொள்வார். ஒருவேளை உங்கள் பக்கம் நியாயம் இருந்தால் கர்த்தர் அதுக்கு தக்க நீதியை கர்த்தர் உங்களுக்கு பரிபாலனம் செய்வாராக.
சரி, சீயோனில் வாசமாக இருக்கிற கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்க, அவர் செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள். ஏன்னா அவர் இரத்தப்பழிகளை குறித்து அவர் விசாரணை செய்வார். இரத்தப்பழிகள் இந்த குற்றமில்லாத இரத்தத்தை சிந்தினவங்க அவங்கள ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார். அவங்களை நியாயம் தீர்ப்பார். அதாவது விபத்தில் இறந்து போனவர்களையும் விபத்துக்குள்ளாக்கினவர்களையும் ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார். அதாவது உலக பிரகாரமான நீதிபதிகளால் அது வந்து டிரைவருடைய தவறா டிரைவருடைய தவறு இல்லையா அப்படிங்கிறது கர்த்தர் ஒருவருக்கு தான் அது தெரியும். அவர் அது செய்வார். சிறுமைப்பட்டுடைய கூக்குரலை மறக்க மாட்டார் சொல்லிட்டு ஆண்டவருக்கு பேர் வைக்கிறார் பாருங்க. மரண வாசல்லேருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே. இன்னைக்கு இந்த கையை உயர்த்தி சொல்லுங்க, மரண வாசல்களிலிருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தர். இன்னைக்கு மரணப்படுக்கையில் இருக்கிற உங்களை கர்த்தர் இப்போது எழுப்புவார். மரண வாசலில் மரணம் வந்துடுமோன்னு நினைக்கிற உங்களிலிருந்து அங்கு இருந்து உங்களை கரை தூக்கி விடுகிற கர்த்தரை நீ தஞ்சமாய் கொண்டிருக்கிறபடியால், அடைக்கலமாய் கொண்டிருக்கிறபடியால், நம்பி இருக்கிறபடியால் அவர் உன்னை மரண வாசலிருந்து உன்னை தூக்கி விடுவார். அப்புறம் சொல்லிட்டு நம்முடைய துதிகளெல்லாம் சீயோன் குமாரத்தின் வாசல் வரித்து ரட்சிப்பினால் களி கூறும்படிக்கு தேவரீர் எனக்கு இறங்கி என்னை பயக்கிறவர்களால் எனக்கு வரும் துன்பத்தை நோக்கி பாரும். அல்லேலூயா. சரி, ஜெபம் பண்ணுறார். இப்போ தான் ஜெபம். இவ்வளோ நேரம் கர்த்தரை துதித்தார். அவர் நீதிபதின்னு சொன்னார். அவர் எப்படியெல்லாம் செயல்படுவார்னு சொன்னார். இப்போ தன்னுடைய தேவையை சொல்கிறார். எனக்கு இறங்குங்க, என்னை பகைக்கிறவர்களால் வரும் துன்பம். அப்போ நிறைய பேர் தாவீதை பகைச்சிருக்கிறாங்க. நிறைய பேர் பகை, அதாவது இருக்கலாம், உங்களுக்கும் எனக்கும் நிறைய பகைகள் இருக்கலாம். கவலைப்படாதீங்க, கர்த்தர் உன்னுடைய துன்பத்தை நோக்கி பார்ப்பார். அதனால் ஜாதியில் அவங்க வெட்டின குழியில் அவங்களே விழுவாங்க. அவங்க வச்ச மறைவான வைத்த வலையில் சிக்கணும்னு சிக்கலில் உண்டாக்கணும்னு நினச்சவங்க அதே வலையில் அவங்களும் சிக்குவாங்க. ஒரு சிக்கலில் மாட்டணும்னு சொல்லி நினச்சவங்க சிக்கலுக்குள்ளே உங்களை சிக்கி விட்டவங்க அவங்களும் இன்னொரு சிக்கலில் மாட்டுவாங்க. தைரியமாக இருங்க. கர்த்தர் தாம் செய்த நியாயத்தினால் அறியப்படுகிறார். துன்மார்க்கன் தன் கையிலின் செய்கையிலே சிக்கி கொள்வான். இந்த இகாயோன் அப்படிங்கிறது அது ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. சேலா அப்படிங்கிறது அது என்னென்னா திருப்பி சொல்லுங்கள் அல்லது நிறுத்தி பாடுங்கள் அல்லது ஒரு ஸ்கேல் கூட்டி பாடுங்கள். ஒரு ஸ்கேல் கூட்டுறதுங்கிறான். இன்ஸ்ட்ருமெண்ட்டு சேஞ்ச் ஆகிறது. இது இசை குறிப்பு. இந்த சேலாங்கிறத இசை, அதாவது மியூசிக்கல் இருக்கிறதான ஒரு வார்த்தை. ரிப்பீட் அப்படின்னு சொல்கிற மாதிரியும் பிஜிஎம்னு சொல்கிற மாதிரி அந்த இடத்துல பிஜிஎம் போட வேண்டியதாக இருக்கலாம், அல்லது மறுபடி பாட வேண்டியதாக இருக்கலாம், அல்லது வேறு ஒரு இசைக்கருவி யூஸ் பண்ணலாம். அதனால தான் அந்த சில. அப்போ சேலான்னா இனிமேல் இது வரைக்கும் இப்படி தலைப்பை பாருங்களேன். தலைப்பு இருக்குதா? 9ஆம் அதிகாரத்தினுடைய தலைப்பை பாருங்கள். முத்திரைப்பேன் வாத்தியத்தில் வாசிக்க. அப்போ முத்திரைப்பேனில் தான் வாசிட்டு இருந்திருக்கிறாங்க. இந்த இடத்துல வந்த உடனே என்ன செய்கிறாரு? நோட்டை மாற்றிட்டு இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட்டை மாற்றுறாரு. இகாயோன் அப்படின்னு இன்ஸ்ட்ருமெண்ட். அப்போ சொல்லிட்டு அதுலேருந்து சொல்கிறாரு, அப்போ அது வரைக்கும் ஆண்டவர் நினச்ச உனக்காக அற்புதம் செய்வான்னு சொல்லிட்டு அடுத்து துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்தில் தள்ளப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எளியவன் ஒருபோது மறக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. அதான் அது வார்த்தை. எளியவன் என்றென்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. சொல்லுங்கள், ஆண்டு நான் என்றென்றைக்கும் கர்த்தர் என்னை மறக்க மாட்டார். அடுத்து சிறுமைப்பட்டுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. என்னுடைய நம்பிக்கை கெட்டு போகாது. கர்த்தர் நிச்சயமாகவே என்னை பகைக்கிறவர்கள் கையிலிருந்து விடுவிப்பார். எனக்கு விரோதமாக இருக்கிறவர்கள் கையிலிருந்து என்னை தப்புவிப்பார். கர்த்தர் எனக்கு நீதி செய்வார். ஆமென். சரிட்டு ஒரு ஜெபம் பண்ணுறார். கடைசியாக ஒரு ஜெபம் பண்ணும்போது எழுந்தருளும் கர்த்தாவே. இது மோசேக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது. மோசே கர்த்தாவே எழுந்தருளும், சத்துருக்கள் சிதறண்டு போவார்களாக, உம்மை பயக்கிறவர்கள் உமக்கு விரோதமாய் ஓடி போவார்களாக. நீ கர்த்தரோடு இருந்தால், நீ இந்த வார்த்தையை கர்த்தர் பட்சத்தில் நீங்கள் நின்று இந்த வார்த்தையை சொல்லும்போது, ஆமென், கர்த்தாவே எழுந்தருளும் சொல்லும்போது உனக்காக கர்த்தர் எழுந்தருளுவார். கர்த்தாவே நீதி செய்யும் சொல்லும்போது கர்த்தர் உனக்காக நீதி செய்வார். கர்த்தாவே எழுந்தருளும், சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக, சிதறுண்டு போவார்களாக, உம்மை பயக்கிறவர்கள் உமக்கு விரோதமாக பகைக்கிறவர்கள் ஓடி போவார்களாக சொல்கிறாரு. 20ஆம் வசனம், அப்பா ஜாதிகள் தாங்க மனுஷங்க தான் அறியும்படிக்கு அவர்களுக்கு பயம் உண்டாக்கும் ஆண்டவரே.
ஆண்டவர் இப்படியே விடாதீங்கப்பா. ஏதோ அவங்க நினச்சதெல்லாம் அவங்க சாதிக்கிறதுனால தங்களை ரொம்ப பெருசாக நினச்சிட்டு இருக்காங்கப்பா. தங்களை கடவுளுக்கு உமக்கு சமமாக நினைத்து கொண்டு யார் நாங்கள் செய்வதை தடுக்க முடியும் ஆமென் என்று சொல்லி கொண்டிருக்கிற அவர்களை அவர்கள் மனிதர்கள் தான் என்று உணரும்படிக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை செய்யும். அவர்களுக்கு பயம் உண்டாக்கும் ஆண்டவரே. இந்த ஜெபத்தை கர்த்தர் நிச்சயம் கேட்பார். நீங்கள் ஜெபத்தோடு கூட முழங்கால் படிட்டு இந்த வேத பகுதியில் வாசியுங்கள். கர்த்தர் உங்களுடைய பெரிய நெருக்கடியிலிருந்து உங்களை விடுதலையாக்கி மரண வாசல்களிலிருந்தும் கர்த்தர் உங்களை தூக்கி விடுவாராக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. சங்கீதம் 9வது சங்கீதத்தில் தாவீதினுடையதான சங்கீதம். தாவீது என்ன சொல்கிறாருன்னா, நம்ம துதிக்கிறதே ஜெபம் அப்படிங்கிறத நம்ம இதில் முக்கியத்துவப்படுத்துகிறார். நம்ம ஜெபிக்கிறதற்கு நிறைய வித்தியாசமான நிறைய விண்ணப்ப ஜெபம், மன்றாட்டு ஜெபம் அப்படின்னு சொல்லி பரிந்துரை ஜெபம் அப்படின்னு நிறைய இருக்குது. இந்த ஜெபத்தில் நம்ம முக்கியமான ஜெபம் என்னென்னா துதிக்கிறது. நம்ம எவ்வளவு நேரம் நம்ம துதிக்கிறோமோ அதை பொறுத்து தான் கர்த்தருடைய பிரசன்னம் நமக்கு இருக்கும். இதில் சொல்லுகிறார், நான் என்ன செய்கிறேன், நான் என்ன செய்கிறேன், நான் கர்த்தாவே என் முழு இதயத்தோடு உம்மை நான் துதிப்பேன், உமது அதிசயங்கள் எல்லாம் என்ன செய்வேன், நான் விவரிப்பேன் என்று சொல்லுகிறார். நம்ம துதிக்கும்போது என்ன நடக்கும்னா சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். இவர் ஒரு ஜெபம் பண்ணுறாரு, கர்த்தாவே என் பகைஞர்களுடைய எல்லாத்தையும் என்ன செய்யுங்க, என்னை விட்டு நீங்கள் என்ன செய்ய விலக்கிட்டீங்கன்னா நான் உண்மை துதிப்பேன். அப்போ பகைஞர்களுக்கு என்னை விலக்கினீங்கன்னா நான் உண்மை துதிப்பேன்னு சொல்கிறார். அப்போது நம்ம துதிக்கிறத அவர் ரொம்ப விரும்புகிறார். நம்ம எல்லாவற்றையும் காட்டிலும் தேவனை துதிப்பது நம்ம தேவனுடைய பிரசன்னத்தை நம்மளோட மத்தியில் கொண்டு வரும். அப்பொழுது நமக்கு எல்லா தேவைகளும், நமக்கு எல்லா பிரச்சனைகளும் நமக்கு சால்வ் ஆகிரும். நாம் இன்றைக்கி தெரிந்து கொள்ள வேண்டியது தேவனை அதிகமாக துதிப்பதை. நம்ம துதிப்போமா? கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கிருபையும் இரக்கம் இருந்தான் எங்கள் நல்ல பிதாவே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, துன்மார்க்கர்களும் கர்த்தாவே தேவனை மறக்கிறவர்களும் அவங்க நரகத்துக்கு போவாங்கன்னு பார்க்குறோம்ப்பா. கர்த்தாவே நாங்களோ உண்மை நாங்கள் துதிப்போம் ஆண்டவரே. ஆமேனப்பா. அவர்கள் அப்பா ஸ்தோத்திரம். ஆமேனப்பா. உண்மை துதிக்க மாட்டாங்கப்பா, நாங்கள் உண்மை துதிக்கிறோம். நாங்கள் உண்மை துதிப்பதினால் கர்த்தாவே நாங்கள் அப்பா மகிமைப்படுத்துகிறோம்ப்பா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவர். இன்னும் துதிக்கத்தக்கதாக எங்களை எல்லா இக்கட்டுகளுக்கும் நெருக்கடிகளுக்கும் நீங்களாக்கி விடுவித்தரலும். அப்பொழுது நாங்கள் உண்மை துதிப்போம், உண்மை கீர்த்தனம் பண்ணுவோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவர். நாங்கள் துதிக்கத்தக்கதாக எங்களை எல்லா தீமைக்கு விலக்கி பாதுகாத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.